யாருடைய விசேஷம் சகயோகம் கொடுக்கின்றது? ஓம் சாந்தி. யாருடைய விசேஷமாக இருந்தாலும் சரி, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அனைத்து விசேஷங்களும் தந்தையிடமிருந்துதான் வருகின்றது. ஏனென்றால் தந்தைதான் ஆதியும் அனாதியுமாக இருக்கின்றார். அவர்தான் விதையாக இருக்கின்றார். இந்த சிருஷ்டி மரத்தின் விதை அவர்தான். ஆகையால் அனைத்து விசேஷங்களையும் உடையவராக இருக்கின்றார். மேலும் அவர் அனைவருக்கும் கொடுக்கின்றார். பிரசாதமோ அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. ஆகையால் அவரோ கொடுப்பவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவருக்குள்ளேயே இருக்கின்றது. மேலும் பெறுபவர்களோ ஆத்மாக்கள். பரமாத்மா கொடுப்பவர். ஆகையால் பெறுபவர்களை நாம் நினைவு செய்வதோடு, யார் அனைத்து விசேஷங்களை கொண்டவராக இருக்கின்றாரோ மற்றும் கொடுப்பவராக இருக்கின்றாரோ அவரை நினைவு செய்ய வேண்டும். இந்த விசேஷங்களின் மூலம் ஆத்மாக்கள் சகயோகம் கொடுக்கின்றார்கள் என்றால், அது அந்த சகயோகத்தை செய்ய வைக்கும் வள்ளலான தந்தை தான் என்பதை நாம் புரிந்து அவரை நினைவு செய்வோம். மேலும் நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நாம் சம்பூர்ண தூய்மை ஆகியே தீருவோம் என்ற உறுதிமொழி எடுக்க வேண்டும். சாந்தி.